அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். புரட்டாசி மாதம் முழுவதும் இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரித்தால் பெருமாளின் ஆசியோடு நீங்களும் குபேரனாகலாம். அது எந்த மந்திரம் என்பது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரச்சனைகளிலேயே பெரும் பிரச்சனையாக இருப்பது பணப்பிரச்சனை தான். அத்தகைய பணப்பிரச்சனையிலிருந்து விடுபட இந்த மந்திரம் பெரிதும் உதவக்கூடியது. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் ஆண்டி கூட குபேரனாக மாறிவிடலாம் என்று ஆகம விதி கூறுகிறது. பெரும் செல்வந்தரான குபேரனே ஒருமுறை அனைத்து செல்வங்களையும் இழக்கும் நிலை உருவானதாம். அப்போது தன்னை காப்பாற்ற வேண்டி குபேரனே இந்த பெருமாள் மந்திரத்தைத்தான் தினம்தோறும் உச்சரித்து வந்தாராம். அவர் இந்த மந்திரத்தை உச்சரித்ததன் பலனால் அவர் இழக்க இருந்த செல்வங்கள் அனைத்துமே அவருக்கு திரும்ப கிடைத்தனவாம். எனவே செல்வத்தை இழக்கும் சூழலில் உள்ள ஒருவர் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைத்து பலன்களையும் பெறுவார் என்பது ஐதீகம். இழந்த செல்வத்தை மீட்டெடுக்க குபேரன் உச்சரித்த மந்திரம் பெருமாள் காயத்ரி மந்திரம். ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத். ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத். இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கிறது? புரட்டாசி மாதத்தில் காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். பின்னர் பூஜை அறையில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து இந்த பெருமாள் காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். நேரம் இருப்பவர்கள் 108 முறை உச்சரிக்கலாம். நேரமில்லாதவர்கள் இந்த பெருமாள் காயத்ரி மந்திரத்தை 11 முறையாவது உச்சரிக்க வேண்டும். ஆண்கள், பெண்கள், பெரியவர்கள், குழந்தைகள் என அனைத்து வயதினரும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். நம் வாழ்வில் எத்தகைய துன்பத்தை சந்திக்க நேர்ந்தாலும் கடவுளின் துணை இருந்தால் அதிலிருந்து சுலபமாக வெளிவர முடியும் என்று நம்பிக்கையோடு உச்சரிக்க வேண்டும். அனைத்து விட சங்கடங்களில் இருந்தும் விடுபட இந்த பெருமாள் காயத்ரி மந்திரம் ஒன்றே போதுமானது. அவசர வேலையாக வெளியில் செல்பவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மன அமைதியும் செய்யும் வேலையில் வெற்றியும் கிடைப்பது உறுதி. பெரும் செல்வந்தராக வேண்டுமென்ற எண்ணத்தோடு மட்டும் இந்த மந்திரத்தை உச்சரிக்காமல் பெருமாளின் ஆசி கிடைக்க வேண்டுமென்று நினைத்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். எந்தெந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்? தொழில் அல்லது வியாபாரத்தில் உள்ள பணவரவு பிரச்சனை விலக இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பதில் தடங்கள் இருந்தால் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். வாழ்வில் எப்போதுமே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கின்றோம் என்று கூறுபவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். ஜாதகத்தில் கிரக நிலைகளின் அமைப்பு சரியில்லாதவர்களும் இதனை சொல்லலாம். மனதில் முழு பக்தியுடன் யார் இந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் அவர்களுக்கு நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். இந்த பதிவின் மூலம் குபேரன் எந்த மந்திரத்தை உச்சரித்து இழந்த செல்வத்தை மீட்டார் என்பதை பற்றியும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் முறை பற்றியும் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை பற்றியும் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். நீங்களும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் இந்த மந்திரத்தை குறைந்தது 11 முறை, உங்களால் முடிந்தால் 108 முறை உச்சரித்து பெருமாளின் ஆசியோடு நீங்களும் குபேரனாகலாம். நன்றி, வணக்கம்.